இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. நாம இதை பிசினஸாவே பார்க்கல, அதுல எக்கச்சக்கமான டார்ச்சர் அனுபவிச்சோம். கஸ்டமர்கிட்ட இருந்து கொள்ளை போகுது வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுது. டெவலப்மெண்ட் காஸ்ட்ல இருந்து செல்லிங் காஸ்ட் கிட்டத்தட்ட 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருக்கு. brokerage சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாம டைரக்டா கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி சார் கம்மியா கொடுக்குறீங்க? கம்மியா கொடுக்க முடியல. அப்ப இதுல ஏதோ சட்ட சிக்கல் இருக்கு. கார்னர் பிளாட் காசு இல்லையா? கார்னர் பிளாட்டுக்கு என்னத்துக்கு சார் காசு? ஈஸ்ட் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், எந்த ஃபேசிங் இருந்தாலும் இடம் தான். எல்லா ஃபேசிங்க்கும் நம்ம கிட்ட ஒரே காஸ்ட், தங்க காயின் ஃப்ரீ. அது எதுவுமே கிடையாது. 6.5 லட்சத்து உங்கள்ட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நான் ஏன் உங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும்? இன்னொரு ஷிஃப்ட் கார் கூட கொடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு இந்தாங்க சார், நான் உங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுத்துட்டேன். நீங்க ஒரு இடத்த வாங்கணுங்கிறதோட மோட்டோ கிடையாது, கரெக்டான இடத்தை சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறதா மோட்டோ. இந்த இடத்துல நீ வீடு கட்டிப்பேனா நான் வீடு கட்டிப்பேன், அதை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன். 3 வருஷம் இந்த லேண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். 30 வருஷத்துக்கான டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கும். பட்டா டிரான்ஸ்ஃபர் நாங்களே மேண்டேட்டரியா பண்ணி கொடுத்துருவோம். 2.5 கிலோமீட்டர்ஸ்ல வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, SRM ஸ்கூல் இருக்கு. கிட்ட வாங்கினீங்கன்னா அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஒரு கதை சொன்னானுங்க ப்ரோ, நார்த் ஈஸ்ட் கார்னரா இருந்தா தனி காசு, ப்ராப்பரான ஸ்கொயரா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காசு, 40 ஃபீட் ரோட்ல இருந்தா ஒரு காசு, 24 ஃபீட் ரோட்ல இருந்தா ஒரு காசு, 20 ஃபீட் ரோட்ல இருந்தா ஒரு காசு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்ல. நம்ம போட்டுருக்கிற வேலைக்கெல்லாம் 100% வரைக்குமே பேங்க் லோன் கிடைக்கும். 100% கடன் வாங்கி இடமே வாங்காதீங்க. இங்க இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ், நல்ல தண்ணி இருக்கும், மழை தண்ணி நிக்காது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. இவரை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, ஆனா வேற இடத்துல வேற வீடியோல பார்த்திருப்பீங்க. இவரை வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்டோருக்குள்ள தான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரை வந்து நம்ம அவுட்டோர்ல பாக்குறோம். ஓகேங்களா? இவர் நமக்கு ரொம்ப நாள் பழக்கம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்டு லேப்டாப்ஸ், டெமோ லேப்டாப்ஸ், ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ், லைட் யூஸ்டு லேப்டாப்ஸ்னு சொல்லிட்டு லேப்டாப்ஸ்ல இவங்க கிட்ட இல்லாத சரக்கே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விதமான லேப்டாப்ஸ்மே இவங்க கிட்ட ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இவர் நமக்கு பழக்கமாயி இவர் வந்து பாத்தீங்கன்னா குரோம்பேட் அண்ட் வேளச்சேரி 2 இடத்துலயுமே அவர் வந்து ஷாப் வச்சிருக்காரு. 2 இடத்துலயுமே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ரீசெண்டா அவுட்டோருக்கு வந்திருக்காரு. இன்டோர்ல இருந்து அவுட்டோருக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். சோ அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ அதுக்குமே வந்து இது எப்படி ஆரம்பிச்சதுக்கு ஸ்டோரியுமே இருக்கு. சோ அதை பத்தி சார்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி பக்கத்துல கன்னிவாக்கம் அப்படின்ற ஏரியாவில தான் இந்த இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற நேம்ல சார் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. சோ அத பத்தி நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் பிரசன்ட் பாலசுப்ரமணிய நகர்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாய் என்க்ளேவ்னு ஒன்னு போட்டிருந்தோம். இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு. ப்ரீ லான்ச்சிங்ல இருந்தாலும் இது ரோடு, காம்பவுண்ட் வால் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. போட்டுட்டு இருக்கும்போது உங்களை கூப்பிடல, போட்டு முடிச்சுட்டு தான் கூப்பிட்டுருக்கேன். நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கான ரீசன் என்னன்னா, நாம இதை பிசினஸாவே பார்க்கல, நாம ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம். அதுல எக்கச்சக்கமான டார்ச்சர் அனுபவிச்சோம். ரியல் எஸ்டேட்ல நடக்கிற கஸ்டமர்கிட்ட இருந்து கொள்ளை போகுது வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது. டெவலப்மெண்ட் காஸ்ட்ல இருந்து செல்லிங் காஸ்ட் கிட்டத்தட்ட 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருக்கு. ஸோ நாம எப்படி லேப்டாப்பை டைரக்டா ஹோல்சேல்ல இருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோமோ, அதே மாதிரி இப்ப லேண்டையும் டைரக்டா நம்ம கிட்ட இருந்து we are the owners, நம்ம கிட்ட இருந்து டைரக்டா எந்த விதமான brokerage சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாம டைரக்டா கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இந்த இமயம் ப்ராப்பர்ட்டி. இதுல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சக்சீடும் ஆயிட்டோம். ஒரு 4-5 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிட்டோம். எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா, அது எப்படி சார் நீங்க இந்த விலையில கொடுப்பீங்க? நம்மள்ட்ட லேப்டாப் கேட்டாங்கல்ல, அதே கேள்விதான் இங்கேயும் வருது. எப்படி நீங்க கம்மியா கொடுக்குறீங்க? எல்லாம் சரி சார், எப்படி சார் கம்மியா கொடுக்குறீங்க? கம்மியா கொடுக்க முடியல. அப்ப இதுல ஏதோ சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்றாரு. ஒருத்தர் வந்து இந்த இடத்தை பார்த்தாரு, இந்த B1 பிளாட். நான் வந்து இங்க லான்ச்சிங் பிரைஸ் 2599 சார், நீங்க கேஷ்ல பே பண்ற மாதிரி தான் நம்ம வந்து எதனா டிஸ்கவுண்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் சார், இல்ல லோன்னாலும் பண்ணி கொடுக்குறேன் சார் சொல்லிட்டேன். 2599 அது எப்படி? இது கார்னர் பிளாட் ஆச்சே, கார்னர் பிளாட் காசு இல்லையா? கார்னர் பிளாட்டுக்கு என்னத்துக்கு சார் காசு? எல்லாமே இடம் தானே, எல்லாமே நான் காமனா தானே வாங்கியிருக்கேன். நான் ஏன் சார் உங்கள்கிட்ட கார்னர் பிளாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும்? இல்ல நான் ஒரு பில்டர்ட்ட போனா அவங்க வந்து கார்னர் பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் ஈஸ்ட் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், எந்த ஃபேசிங் இருந்தாலும் இடம் தான். வாங்கின காஸ்ட் தான். இதுல வந்து ஒரு 30% ரோட் டெவலப்மெண்ட்ல போயிடுது, பேலன்ஸ் இருக்கிற 70% காஸ்ட் இருக்குது. எல்லா ஃபேசிங்க்கும் நம்ம கிட்ட ஒரே காஸ்ட். ஃபர்ஸ்ட் அதான். ரெண்டாவது வந்து இந்த தங்க காயின் ஃப்ரீ, அது எதுவுமே கிடையாது. என்ன டெவலப்மெண்ட் காஸ்ட்டோ டெவலப்மெண்ட் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு அது வந்து சேரும். அப்படி வந்து சேரும் போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நீங்களே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர்
ஃபீட் இடத்த நீங்க எடுக்கிறீங்க, 2900 ரூபாய்க்கு நீங்க அந்த இடத்த வாங்குறீங்க அப்படின்னா 29 லட்சம். 29 லட்சத்துக்கு 11% நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை போட்டீங்கன்னா அது ஒரு காஸ்ட் ஆகும். நம்மள்ட்ட வாங்கும் போது அதுவே 1000 ஸ்கொயர் ஃபீட் 2300 ரூபாய் ரேட்டுக்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேட் வந்து உங்களுக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது கிட்டத்தட்ட 6 லட்சம் 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய். இதுல 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் இல்லாம உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு 10%னா 6.5 லட்சம் கிடைக்கும். 6.5 லட்சத்தை உங்கள்ட்ட இருந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் உங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும், இன்னொரு ஷிஃப்ட் கார் கூட கொடுக்கலாம். நம்ம ஜென்ரலா பொதுவா சொல்றது என்னன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ங்கிறது ஆக்சுவலா ஃப்ரீ கிடையாது. நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு 10% 20% போனா போதும் நமக்கே கொடுக்கறதா. இப்படி எடுத்துட்டு இந்தாங்க சார் நான் உங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது. நம்ம சொன்னதுமே என்ன சொன்னா, நாங்க எதுவுமே ஃப்ரீயாலாம் நாங்க தரமாட்டோம். லேப்டாப்ல சொன்னதா இங்கேயுமே நாங்க எதுவும் ஃப்ரீயா தரமாட்டோம். எங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் விலை, பிளாட் சைஸ் எல்லாமே நீங்க இப்ப இந்த பாலசுப்ரமணிய நகர் லேஅவுட் இப்ப நான் வீடியோல வியூ பண்றேன், எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் சைஸ்ல இருக்கும். பிளாட்ஸ் எல்லாமே ஃப்ரண்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்ச பக்கம் ஒரு 24 அடி 25 அடியில இருக்கும். எல்லா ஃபேசிங்லயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் இருக்கும். இன்னொன்னு, நம்ம சின்ன வயசுல நீங்க கிராமத்து பேக்ரவுண்டா, ஒரு தெருவுக்குள்ள பூந்து இன்னொரு தெருவுக்குள்ள வெளியில வரலாம். இப்ப அந்த மாதிரி வீடு எல்லாம் இருக்கிறது இல்ல. இதே கூடாஞ்சேரியில மெயின்ல நீங்க 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு இப்ப இந்த இதுல நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ C&Dல எடுத்தீங்கன்னா அது ஒரு தெரு, இது ஒரு தெரு, ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருல இருந்து இந்த தெருக்கு போயிடலாம், இந்த தெருல அந்த தெருக்கு வந்திருக்கான். எந்த பக்கம் ஃபேசிங் வேணுமோ அந்த பக்கம் ஃபேசிங் வாங்கி கட்டிக்கலாம். சோ இங்க நம்ம லான்ச் பண்ணிருக்கிற பிரைஸே 2599 தான். இங்க நம்ம 2599 தான் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ரெண்டு லேஅவுட்டையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு தெரு விட்டு தெரு ஓடி விளையாடுறதுக்கே நீங்க இடம் வாங்கிடலாம். இல்ல ப்ரோ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க இந்த ஏரியால நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகுற ஏரியா தான், நீங்க இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணலாம். கையில காசு இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்க. கடனை வாங்கி தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லோன் கொடுக்குறாங்க ப்ரோ, பேங்க் லோன், உங்களுக்கு லோன் தருவாங்கன்னா நம்மளதுலயும் 85% 90% வரைக்கும் லோன் தருவாங்க. ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த லோனுக்கு நீங்க கட்டுற வட்டியும் அப்ரிஷியேட் ஆகிற அமௌண்ட்டும் கரெக்டா தான் இருக்கும். அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். நாங்க மறுபடியும் சொல்றோம், நீங்க ஒரு இடத்த வாங்கணுங்கிறத எங்களோட மோட்டோ கிடையாது, கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறதா மோட்டோ. இதே மோட்டோவோட தான் நம்ம லேப்டாப் ஷோரூம் ஆரம்பிச்சு லேப்டாப் ஷோரூம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே மோட்டோ தான் நம்ம லேண்ட்லயும் போடுறோம். இந்த இடத்துல நீ வீடு கட்டிப்பேனா நான் வீடு கட்டிப்பேன், அதை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன். அதை விட்டுட்டு சும்மா சின்னதா உங்ககிட்ட இருக்கிற 30 லட்சம் ரூபாய் வாங்கணும் அப்படின்றதுலாம் நம்ம மோட்டோவே கிடையாது. ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல நம்ம வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து கார் எடுத்துட்டு வந்து நீங்களே விசிட் பார்க்கலாம், எப்போ வேணாலும் விசிட் பார்க்கலாம். எல்லா பில்ஸையும் உங்கள்கிட்ட நாங்க சப்மிட் பண்ணிடுறோம். லேபர் பில்லு, மெட்டீரியல் பில்லு, எல்லா பில்லையும் சப்மிட் பண்ணிடுறோம். அப்ப நீ பில்லு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவியா அப்படின்னு அடுத்த அங்க வச்சு கமிஷன் வச்சு வாங்க மாட்டேன்னா கடைக்கு நீங்களே டைரக்டாவே பே பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்களே கடைக்கு பே பண்ணலாம், டைரக்டா நீங்களே லேபருக்கு பே பண்ணலாம். நாங்க என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருந்து டிசைனிங் அப்ரூவல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாங்க போட்டு 3D அனிமேட்டட் வியூவோட உங்க வீட்டோட 3D அனிமேட்டட் வியூவோட உங்களுக்கு போட்டு ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு போனாலும் அதுல இருந்து 6% எங்களுக்கான பேமெண்ட் நாங்க கடைசியா வாங்கிப்போம். இதெல்லாம் எதுக்குடா நீங்க பண்றீங்க, இதெல்லாம் பண்றதால உங்களுக்கு என்னடா இதுல கிடைக்குது அப்படின்னா அந்த 6% நல்ல லாபம் தான். 50 லட்சம் ரூபாய்க்கு 6% போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 3 லட்சம் ரூபாய் வரும். ஒரு வீடு கட்டி கொடுத்தா 3 லட்சம். 6 மாசம் இல்ல 10 மாசம் வச்சுக்கிட்ட விட 30,000க்கு மேல ஒரு இன்ஜினியருக்கு சம்பளம் கிடையாது. கரெக்ட். அப்ப அது போதும். இதை நீங்க ஃப்ரண்ட் டு பேக் இதுல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நீங்க கட்டல, உங்களால இந்த பக்கமும் வர முடியல, வெளிநாட்டுல இருக்கிறீங்க, 3 வருஷம் இந்த லேண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு காம்பவுண்ட் காலி பண்ணிட்டு கடை சாத்திட்டு போற வரலாம் இல்ல. கால் பண்ணீங்கன்னா ஈவன் நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா கூட நீங்க கால் பண்ணீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க சொல்லணும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல. உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வீடியோ கால்ல வேணாலும் வீடியோ கால்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இல்ல விக்னேஷ் ஐ சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ஒருவேளை வந்து இது உள்ள இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன், இன்னுமே டைரக்டா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடத்த வாங்கி நம்ம கட்டணும்னு நினைக்கிறேன், அப்ப நீங்க எனக்கு வித்து கொடுத்துருங்கனாலும் அன்னைக்கு இங்க என்ன மார்க்கெட் ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம். அன்னைக்கு இங்க மார்க்கெட் ரேட் இருக்குது நம்ம சொல்றது, நாம சொல்ற மூட்டாவே ஆல்ரெடி மார்க்கெட் ரேட் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் கம்மி தான். சோ நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் என்னவோ நாம எந்த ரேட்டுக்கு கஸ்டமர் கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வித்தும் கொடுக்கலாம். சோ நம்ம கிட்ட நீங்க லேண்ட் வாங்கும் போது 30 வருஷத்துக்கான டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கும். பட்டா டிரான்ஸ்ஃபர் நாங்களே மேண்டேட்டரியா பண்ணி கொடுத்துருவோம். சோ டாக்குமெண்ட்டும் பட்டாவும் உங்க பேர்ல இருக்கும். வீடு கட்டணும்னாலும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல கட்டி கொடுத்துரும். ஸ்கொயர் ஃபீட்ல தான் கட்டி கொடுப்போம்னு அடம் பிடிக்க மாட்டோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல கட்டி கொடுத்துரும். சோ உங்க வீட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். விற்கணும்னாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். நாம வந்து ஆல்ரெடி சாய் என்க்ளேவ்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட் போட்டோம். அதுல கிட்டத்தட்ட 19 பிளாட் போட்டோம். 8-9 பிளாட் கிட்ட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 2 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆயிருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி இருக்கு. அங்க ரேட் பாத்தீங்கன்னா ஈவன் 23 தான், 2300 தான். இங்க வந்து 2600 பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3-2க்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே
உள்ள போய் அப்புறம் எப்படி ப்ரோ இதை கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்க லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா கொடுக்க முடியும். வேற எந்த விதமான கம்பசத்திரமும் எதுவுமே பாத்தீங்கன்னா இதுல கிடையாது. இதுல ஃபெசிலிட்டிஸ் இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு 20 feet வைட் ரோடு இருக்குது, அதுவுமே உங்களுக்கு மெயின் ரோடு. பஸ் போற திருப்பூர் ரோட்ல இருந்து இது வெறும் 900 meters இருக்குது. காட்டுக்குள்ள இருக்குதா அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே சுத்தி பாருங்க, பிளாட்ஸ் இருக்குது, வீடு இருக்குது, எல்லா டெவலப்மெண்ட்டும் இங்க இருக்குது. சோ இங்க இருந்து ஒரு 2.5 kilometers வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, SRM ஸ்கூல் இருக்கு. அப்படியே ஒரு 1/2 hour போனா SRMல எல்லாமே இருக்குது, காலேஜ் ஸ்கூல்னு சொல்லிட்டு எல்லாமே லைனா இருக்குது. அந்த சைடுல இருக்க அபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அது SIS அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இங்க அபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சென்னைக்கு மிக அருகாமையில் செங்கல்பட்டு எல்லாம் கிடையாது. கூடுவாஞ்சேரியில் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில இருந்து உள்ள 15 kilometer திருப்பூர் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. இது கூடுவாஞ்சேரினா இது ப்ராப்பர் கூடுவாஞ்சேரி. இன்னுமே மெயின்ல போடலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நெடுங்குன்றம்ல நம்ம மெயின்ல போட்டோம். அங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 5500 to 6000 இருந்தது. நாம அங்கேயே 5000க்கு தான் போட்டோம். அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுல இன்னும் ஒரே ஒரு பிளாட் தான் வந்து பாத்தீங்கன்னா நெடுங்குன்றம்ல அவைலபிளா இருக்கு. இப்ப நம்மள தாண்டி 58க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதே நெடுங்குன்றம்ல நம்மள தாண்டி உள்ள 58க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிசினஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்லயும் ரீட்டைல் மார்க்கெட்லயும் வாங்குறதா. சோ நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா அது ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குற மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். பிளஸ் வந்து கார்னர் ஃபேசிங்க்கு ஒரு சார்ஜ், ஈஸ்ட் ஃபேசிங்க்கு ஒரு சார்ஜ். அப்புறம் இன்னொன்னு ஒரு கதை சொன்னானுங்க ப்ரோ, நார்த் ஈஸ்ட் கார்னரா இருந்தா தனி காசு. அது வாஸ்து கம்ப்ளைண்ட் பிரகாரம் அது வந்து தனி காசு. ப்ராப்பரான ஸ்கொயரா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காசு. 40 feet ரோட்ல இருந்தா ஒரு காசு, 24 feet ரோட்ல இருந்தா ஒரு காசு, 20 feet ரோட்ல இருந்தா ஒரு காசு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல, எதுவுமே எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான். ஆமா, வந்தாங்கன்னா இருக்கிற அவைலபிலிட்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை அவங்க பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது அப்படியே அடுத்து டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் இருக்கு. டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் புக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க் லோன் போறாங்கன்னா பேங்க் லோனும் போலாம். பேங்க் லோன் கிட்டத்தட்ட நம்ம போட்டிருக்கிற விலைக்கெல்லாம் 100% வரைக்குமே பேங்க் லோன் கிடைக்கும். 100% கிடைக்கும். 100% கடன் வாங்கி இடமே வாங்காதீங்க. பர்சனலா வேண்டாம். நாம என்ன நமக்கு பண்ணிக்கிறோமோ அதுதான் ப்ரோ நம்ம மத்தவங்களுக்கு பண்ணணும். நாம நமக்கு பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு பண்ண போனோம்னா அது வந்து சரி வராதுங்கிறத நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்புறேன். ஸோ நம்ம பண்றது நம்ம ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளோட லேப்டாப்ஸா இருக்கலாம், எல்லாமே எது கஸ்டமருக்கு சரியோ அதுதான். தமிழ்ல சொல்ல போனா ரொம்ப பிலாசபி பேசுற மாதிரி இருக்கும். எது தேவையோ அதுதான் தர்மம். தேவையில்லாம இருக்குதுன்னு வாங்கி வைக்கிறது தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஷாப்ல ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட லேப்டாப் வீடியோலயே நம்ம வந்து கிளியரா சொல்லியிருப்போம். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து அதை தான் சொல்றோம். இந்த பாலசுப்ரமணிய நகர் பிளாட்ல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. 900 square feetல இருந்தே அவைலபிளா இருக்கு. 900 square feet நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 22 lakhs 23 lakhs வந்து இங்க வரும். as per guideline value ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இமயம் ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க என்ன ஏரியால நீங்க இடம் பாருங்க, ஆனா அது எங்க கிட்ட அங்க விக்கிற கரண்ட் மார்க்கெட் ரேட்ல இருந்து 400 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் கம்மியா இருக்கும். காரணம் யாருக்கும் நம்ம புரோக்கரேஜ் கொடுக்கறது இல்லை. சேனல் பார்ட்னர்ஸ் கிடையாது, ஓனர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சைனே பண்ணுவாங்க. பவர் ஏஜென்ட், பவர் அத்தாரிட்டி கிடையாது. அவங்க சைன் பண்ணுவாங்க. அவங்க சைன் பண்ணிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல மாறிடும். நீங்க வந்து போயிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆயிடுது, உங்களுக்கு இந்த காஸ்ட் எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிடுது. இங்க இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் நல்ல தண்ணி இருக்கும், மழை தண்ணி நிக்காது. தண்ணி நிக்காது. நம்மளோட பிளாட்ஸ் எல்லாமே நம்ம அதையும் என்ஷூர் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பாலசுப்ரமணிய நகர் ப்ரீ லான்ச்சிங். நீங்க இருக்கீங்க சாய் என்க்ளேவ் ஆல்ரெடி லான்ச் இருக்கு. படப்பையில அபவுட் டு ப்ரீ லான்ச் ஒரு 2 weeks கழிச்சு வரும். உங்களுக்கு கூப்பிடுறேன், நீங்க வாங்க. நெடுங்குன்றம்ல 1-2 பிளாட்ஸ் இருக்கு. நாம செலக்ட் பண்றது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில வெல் டெவலப்டு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும். அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியிலங்கிற மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து இந்த கம்பெனியுமே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நம்ம எந்த பிசினஸ் போனாலும் நம்மளோட பெனிஃபிட் வந்து பிரைசிங் தான், குவாலிட்டி ஆஃப் லேண்ட்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா நீங்க எங்கிட்ட இடம் வாங்கினீங்கன்னா ஏரியால மத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கு எங்கிட்ட வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு 5-6 லட்சம் மீதி ஆகும். இது வந்து முதல் பெனிஃபிட். ரெண்டாவது வந்து நம்மள்ட்ட ஒரே இடத்துல வைடு வெரைட்டியா பிளாட் கிடைக்கும். இப்போ உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 35 லட்சம் இருக்கும். நீங்க கொஞ்சம் பெருசா பார்ப்பீங்க. உங்க தம்பிக்கு ஒண்ணு வேணும், உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு, அவரு 20 லட்சம் தான் வச்சிருப்பாரு. அவரு கொஞ்சம் சின்னதா பார்ப்பீங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற லேஅவுட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு ஒரு டீப்ளெக்ஸ் வீடு, ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வீடு, இல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் பங்களா, இது கட்டுற அளவுக்குமே ஒரே லேஅவுட்டுக்குள்ள நம்ம கிட்ட இது எல்லாத்துக்குமே இடம் இருக்கும். இந்த சைஸ்க்கு வாங்கிக்கலாம். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஒரே இடத்துல சேர்ந்து வாங்குறாங்க. அந்த கான்செப்ட்ஸ் இப்ப நிறைய போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கலாம். அப்படி நீங்க பல்க் புக்கிங் நீங்க வாங்க வரீங்க, லைனா இருக்கிறது இப்ப இந்த ரோ ஃபுல்லா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். நம்ம கிட்ட வாங்குறதுக்கான பெனிஃபிட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், காஸ்ட், காட்டுக்கு நடுவுல இருக்காது. சுத்தி வீடு இருக்கும், பிளாட்ஸ் இருக்கும், வில்லாஸ் இருக்கும், எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ் மெயினா பக்கத்துல இருக்கும், ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கும். நல்ல தண்ணி இருக்கும், கெட்ட தண்ணி அதிகமா இருக்காது. கெட்ட தண்ணி இந்த சென்ஸ் மழை தண்ணி நிக்காது, ஃப்ளட் வாட்டர்ஸ் இருக்காது. இந்த மாதிரி லேஅவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்எம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா லேஅவுட்டுமே. எங்க கிட்ட என்னென்ன லேஅவுட் இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா சேம் வாட்ஸ்அப் கேட்லாக் தான். வீடியோல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்களோட கம்ப்ளீட் லேஅவுட்ஸ், கம்ப்ளீட் கேட்லாக் உங்களுக்கு ஃபுல் டீடைலோட வந்துரும். மொத்த டீடைல் வந்துரும். அதுல நீங்க டீடைல்ஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். ஓகே. சோ அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா அந்த வீடியோல தெரியுற நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இல்ல என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆபீஸ் வரலாம். ஆபீஸ் வந்து எல்லா நாளும் ஓபன். டியூஸ்டே கூட லீவ் கிடையாது. எல்லா நாளும் ஓபன். நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம்.
ஓகே சார், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராங்காக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வீடியோவில். மற்ற இடத்துல எப்படி நடக்குது, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதையுமே சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், கம்மியான விலையில் நியாயமான விலையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை. பாய். தேங்க்யூ. ஓகே.